இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கோப்பா இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா மற்றும் கொலம்பியா. இறுதி ஆட்டத்திற்கு அர்ஜென்டினாவும் கொலம்பியாவும் தேர்வாகி இருக்கும் நிலையில் சனிக்கிழமை 3ஆம் நிலை வெற்றியாளருக்கான ஆட்டம் நடைபெற்றது. இந்த ஆட்டம் 2-2 என்ற சமநிலை கண்டதால் பெனால்டி வாய்ப்பின் வழி உருகுவே கனடாவை தோற்கடித்தது. ஆட்டத்தின் 8ஆம் நிமிடத்தில் முதல் கோலை அடித்து உருகுவே முன்னணி வகிக்க தொடங்கியது. அதன் பின்னர் 14 நிமிடங்கள் கழித்து இஸ்மாயில் கோன் ஒரு கோலை அடித்து ஆட்டத்தை சமப்படுத்தினர். முதல் பாதி ஆட்டம் 1-1 என்ற சமநிலையில் முடிவுற 80வது நிமிடத்தில் கனடா 2வது கோலை அடித்து உருகுவே அணியை பின்னுக்கு தள்ளியது. இருப்பினும் நட்சத்திர ஆட்டக்காரர் லூயிஸ் சுரேஸ் 2வது கோலை அடித்து சமன் செய்ததால் உருகுவே இவ்வாட்டத்தை பெனால்டி வரை இட்டு சென்றது. பெனால்டியில் 4-3 என்ற கோல் கணக்கில் உருகுவே வெற்றி பெற்று 3ஆம் நிலையை கைப்பற்றியது. சமூக வலைதளத்தை தவறாக பயன்படுத்தும் பயனர்களை அதற்கு பொறுப்பேற்கும் புதிய சட்டம் பரிசீலிக்கப்பட வேண்டும். இணைய பகடிவதை தொடர்பிலான சம்பவங்கள் உட்பட சமூக வலைதளத்தை தவறாக பயன்படுத்தும் அதன் உரிமையாளர்களை அதற்கு பொறுப்பேற்பதாக புதிய சட்டத்தை பரிசீலிக்க வேண்டும் என்று இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ பரிந்துரைத்திருக்கிறார். டிக்டாக்கில் பிரபலமான இஷா என்ற ராஜேஸ்வரியின் தற்கொலையை தொடர்ந்து கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது அமைச்சர் கோபிந்துடன் இணைந்து தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபாட்சில் சட்ட மற்றும் கழக சீர்திருத்தத்திற்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அசரினா ஒத்தமான் சைட் ஆகியோர் இப்பரிந்துரை கருத்தை முன்வைத்துள்ளனர். இவ்விவகாரத்தை களைவதில் அரசாங்கம் கொண்டிருக்கும் கடப்பாட்டை வெளிப்படுத்தும் வகையில் தெளிவான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் கோபிந்த் சிங் டியோ தெரிவித்திருக்கிறார். இப்பிரச்சனைகளை களைய தற்போதுள்ள குறிப்பாக தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டம், குற்றவியல் சட்டம், கணினி குற்றவியல் சட்டம் ஆகியவற்றை செயல்படுத்தலாம் என்று அவர் விவரித்தார். மேலும் தற்போது உள்ள சமூக வலைதளங்களே பாதுகாப்பானவை மற்றும் எந்த தரப்பினராலும் தவறாக பயன்படுத்தப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். அரியணை அமரும் சடங்கில் நினைவு பொருட்களை அலங்கரிக்க செம்பருத்தி பூ. 1960ஆம் ஆண்டு ஜூலை 28ஆம் தேதி செம்பருத்தி பூ நாட்டின் தேசிய பூங்காவாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்பூவுக்கு மேலும் சிறப்பு கூட்டும் வகையில் தமது அரியணை அமரும் சடங்கில் வழங்கப்படும் நினைவு பொருட்களை அலங்கரிக்க சுல்தான் செம்பருத்தி பூவை தேர்வு செய்துள்ளார். விருந்தினர்களுக்கு வழங்கப்படவிருக்கும் புத்தகம், தட்டு மற்றும் முடிசூட்டு புத்தகம் ஆகியவற்றை அலங்கரிக்க செம்பருத்தி பூவை பயன்படுத்த வேண்டும் என்று மாமன்னர் கேட்டுக்கொண்டதாக இஸ்தானா நெகேராவின் இஸ்தானா டத்தோ படுகா மகாராஜா லேலா டத்தோ அசுவான் எஃப்என்டி சென்னில் தெரிவித்தார். இந்த முடிசூட்டு விழாவின் சிறப்பு அம்சங்களில் ஒன்று பல விவகாரங்கள் மாமன்னரால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. காரணம், மாமன்னர் மிகவும் திறமையான நபர். அவருக்கு தேவையானவற்றை அவரே தேர்ந்தெடுக்கிறார். மாமன்னரிடம் மாதிரிகள் அல்லது வடிவமைப்பிற்கான தேர்வுகளை நாங்கள் வழங்கியது எனக்கு இன்னமும் நினைவிருக்கிறது. செம்பருத்தி பூவுக்கு அவர் முன்னுரிமை வழங்கினார் என்றார் அவர். மேலும் ஜூலை 20ஆம் தேதி நடைபெறவிருக்கும் அரியணை அமரும் சடங்கிற்கான அழைப்பிதழும் ஜாவி மொழியில் கையால் எழுதப்படும் என்று டத்தோ அசுவான் குறிப்பிட்டார். இந்த அழைப்பிதழ்கள் மலாய் ஆட்சியாளர்கள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள அரச குடும்பத்தினருக்கு நேரடியாக வழங்கப்படும். பேராக் மாநில அளவிலான வளர்த்தமிழ் விழா கோலகங்சார் மாவட்டம் வாகை சூடியது. பேராக் மாநில தமிழ் பள்ளி மாணவர்களிடையே தமிழோடு இலக்கிய ஆற்றலையும் மேம்படுத்தும் விதமாக இவ்வாண்டுக்கான வளர்த்தமிழ் விழா நேற்று சுங்கை சிப்புட் மாவட்டத்தை சேர்ந்த ஈவுட் தமிழ் பள்ளியில் சிறப்பாக நடைபெற்றது. பேரா மாநில தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் மன்றத்தின் ஏற்பாட்டில் 24வது ஆண்டாக நடைபெறும் இவ்விழாவில் ஒட்டுமொத்த வெற்றியாளராக கோலகங்சார் மாவட்டம் தேர்வு செய்யப்பட்டது. கவிதை ஒப்புவித்தல் போட்டியில் சங்காட் தமிழ் பள்ளி முதல் நிலையிலும் காந்தி கலாசாலை தமிழ் பள்ளி 2வது நிலையிலும் வெற்றி பெற்ற வேளையில் ஸ்லிம் ரீவர் தமிழ் பள்ளி 3வது மற்றும் 4வது இடத்தை வென்றது. திருக்குறள் ஒப்புவிக்கும் போட்டியில் ஸ்லிம் ரீவர் தமிழ் பள்ளி முதல் நிலையிலும் மகா கணேச வித்யாசாலை தமிழ் பள்ளி 2வது நிலையிலும் கிளேபாங் தமிழ் பள்ளி 3வது நிலையிலும் வெற்றி பெற்ற வேளையில் வால்ப்ரோக் தோட்ட தமிழ் பள்ளி மற்றும் செயின்ட் மேரி தமிழ் பள்ளி ஆகியவை முறையே 4ஆம் மற்றும் 5ஆம் இடத்தினை வென்றது. பேச்சு போட்டியில் ஈவுட் தமிழ் பள்ளி முதல் நிலையிலும் குரோ தமிழ் பள்ளி 2வது நிலையிலும் செயின்ட் தெரேசா தமிழ் பள்ளி 3வது நிலையிலும் வெற்றி பெற்ற வேளையில்
அப்போட்டியில் 4வது மற்றும் 5வது இடத்தினை முறையே மகிழம்பு தமிழ் பள்ளியும் துன்சம்பந்தன் தமிழ் பள்ளியும் வென்றன. இஷா விசாரணை ஆவணங்கள் அரசு தரப்பு துணை வழக்கறிஞரிடம் இன்று ஒப்படைக்கப்படும். அண்மையில் தற்கொலை செய்து கொண்ட இஷா என்று அழைக்கப்படும் ராஜேஸ்வரிக்கு டிக்டாக் செயலியின் மூலம் மிரட்டல் விடுத்த வழக்கு தொடர்பான விசாரணை ஆவணங்கள் இன்று அரசு தரப்பு துணை வழக்கறிஞரிடம் ஒப்படைக்கப்படும். இவ்வழக்கு விசாரணைக்கு உதவும் பொருட்டு இதுவரை 11 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக செந்தூர் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் அகமது ஷுகர்னோ முகமது சஹாரி தெரிவித்தார். இவ்வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்ட லோரி ஓட்டுநரின் தடுப்பு காவல் இன்று தொடங்கி ஜூலை 16ஆம் தேதி வரை 2 நாட்களுக்கு நீடிக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் முதியோர் இல்லத்தில் பணிபுரியும் உள்நாட்டை சேர்ந்த பெண் ஒருவரும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அவரின் 5 நாட்கள் தடுப்பு காவல் நேற்றுடன் முடிவடைந்து தடுத்து போலீஸ் ஜாமீனில் விடுவிப்பதற்கு முன்னதாக அப்பெண் தடுத்து வைக்கப்பட்டதாக அகமது ஷுகர்னோ தெரிவித்தார். ஃபெல்டாவில் புதிய உருமாற்றத்தை அமல்படுத்த அரசாங்கம் உறுதி. ஃபெல்டாவில் புதிய உருமாற்றத்தை அமல்படுத்த அரசாங்கம் உறுதி கொண்டுள்ளது. ஃபெல்டாவுடன் தொடர்புடைய அனைத்து நிறுவனங்களுடன் இணைந்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படவிருப்பதாக துணை பிரதமர் ஸ்ரீ டாக்டர் அகமது சாஹித் ஹமீதி தெரிவித்தார். புறநகர் மற்றும் வட்டார மேம்பாடு அமைச்சர் KKDWவின் ஆதரவோடு அடுத்த ஆண்டு ஃபெல்டா குடியிருப்பு மக்களின் தினத்தை முன்னிட்டு கண்காட்சி ஒன்றை நடத்தவிருப்பதாகவும் அதில் ஏறக்குறைய 20 லட்சம் பேர் வரை கலந்து கொள்வார்கள் என தாம் எதிர்பார்ப்பதாக KKDWவின் அமைச்சருமான சாஹித் தெரிவித்தார். கடந்த ஆண்டு KKDW ஏற்பாட்டில் 9வது முறையாக நடைபெற்ற புறநகர் தொழில் முனைவோர் கண்காட்சியில் தமது தரப்பு பெற்ற பரந்த அனுபவமே இவ்விழாவை நிர்வகிக்க ஊக்குவித்துள்ளதாகவும் சாஹித் கூறினார். டீசல் ஃபெல்டாவிற்கு 10 கோடி ரிங்கிட் கூடுதல் ஒதுக்கீடு. டீசல் உதவித்தொகை மறுசீரமைப்பு திட்டம் அமல்படுத்தப்பட்டதை அடுத்து தோட்ட தொழில்துறை செயல்முறைகள் செலவு அதிகரித்ததால் அதனை ஈடுகட்ட கூட்டரசு நில மேம்பாட்டு வாரியமான ஃபெல்டாவிற்கு 10 கோடி ரிங்கிட் கூடுதல் நிதியை அரசாங்கம் ஒதுக்கியுள்ளது. ஃபெல்டா குடியிருப்பாளர்களின் வருமானம் ஒருபோதும் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார். டீசல் விலை அதிகரிப்பின் காரணமாக ஆண்டுக்கு ஃபெல்டா எதிர்கொள்ளும் 12 கோடியே 16 லட்சம் ரிங்கிட் கூடுதல் நிதி தாக்கத்தை கருத்தில் கொண்டு இம்முடிவு எடுக்கப்பட்டதாக பிரதமர் விவரித்தார். நேற்று ஸ்லாங்கூர் செட்டாங்கில் நடைபெற்ற 2024ஆம் ஆண்டு ஃபெல்டா குடியிருப்பாளர் தினத்தை தொடக்கி வைத்து உரையாற்றிய போது பிரதமர் அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டார். வெப் புகைக்கும் பழக்கத்திற்கு 10 வயதிற்கு மேற்பட்ட மாணவர்கள் அடிமையாகின்றனர். 2023ஆம் ஆண்டில் மட்டும் வெப் அல்லது மின்னிகள் சிகரெட் பயன்பாட்டினால் 1200க்கும் அதிகமானோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டதை உலக அளவில் உள்ள சுமார் 700 சுகாதார மையங்களில் அறிக்கைகளை மேற்கோள் காட்டி உலக சுகாதார நிறுவனம் WHO தெரிவித்துள்ளது. அதில் ஒவ்வாமை, நச்சு மற்றும் கடுமையான நுண்ணுயிரியல் பாதிப்பு ஆகியவை முதன்மையில் இருப்பதாகவும் அந்நிறுவனம் கூறியது. இந்நிலையில் நிக்கோட்டின் கலவையுடன் விற்கப்படும் மின்னிகள் சிகரெட்டை புகைக்கும் பழக்கத்திற்கு அதிகமான இளைஞர்களும் யுவதிகளும் அடிமையாகி வருவதாக பினாங்கு பயணீட்டாளர் சங்கம் கூறுகிறது. சுமார் 16,000 சுவைகளில் விற்கப்படும் வேப் புகை உள் இழுப்பதினால் உடனடியாக அவர்களின் மூளையை பாதிக்கும் என்று அச்சங்கத்தின் ஆய்வு மற்றும் கல்வி பிரிவு அதிகாரி NV சுப்பாராவ் தெரிவித்தார். மூளையில் பாதிப்பு, பெருங்குடல் புற்றுநோய் தவிர்த்து இவாலி எனப்படும் நுரையீரல் தொடர்பில் கடுமையான நோய் ஏற்படும் என்பதையும் NV சுப்பாராவ் சுட்டிக்காட்டினார்.